வேறு லெவலில் இருக்குது. ஏய் பக்கத்தில் லேண்டில் வந்து சைடு வாங்கிட்டு இருக்கு தாண்டி நல்லா அப்படியே தட்டி விட்டுரு. விழுட்டானுங்களா என்ன? நெட்வொர்க்கே இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக இப்போ கொல்லிமலை தான் கைஸ் போக போகிறோம். போயிட்டுருக்கோம், வந்துட்டோம் நம்ம. அவ்வளோதான், ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ 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 ஐயோ. ரியல் ரைடர்ஸ் இருக்காங்க, நாங்கள் ரீல் ரைடர்ஸு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் தான் கைஸ் இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து ரொம்ப பக்கம் தான் இது. ஜஸ்ட் ஒரு 60 to 70 கிலோமீட்டர்ஸ் தான் இது. அடிக்கடி வருவோம். இப்போ தான் வரதில்லை ரீசெண்டாக. இப்போ கிளைமேட் சூப்பராக இருக்குன்னு சொன்னான். நேற்று என் ஃப்ரெண்டு போனால் கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொன்னான், அதனால வந்தோம். இப்போது அதே மாதிரி சொன்ன மாதிரியே வேறு லெவலில் இருக்குது. ஏய் பக்கத்தில் லேண்டில் வந்து சைடு வாங்கிட்டு இருக்கு தாண்டி சொன்னால் நல்லா இருக்குது. பார்க்கலாம் கைஸ். ஓ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா? இதான் என்ட்ரன்ஸு, கொல்லிமலை என்ட்ரன்ஸ். நிறைய பேர் காட்டியிருப்பாங்க. இந்த கிளைமேட்டில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க. ஐயோ ஆனால் செமையாக இருக்குது இடம் இப்போது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெளியே கீழே வரைக்கும் மழையாக தான் இருந்தது. சாரி, ஜெயிக்கிற பக்கம் ஜெயிக்கிற பக்கம் நிற்பவனால் கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிலாக தான் இருந்தது. நான் ஏன் மோட்டோ விளாக் பண்ணல, நான் கீழே என்கிட்ட வந்து இது கிடையாது, எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் கிடையாது கோப்ரோக்கு. அதனால சரி நம்ம தேவையான இடத்த மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடணும் கைஸ். ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் யாரும் இல்லை. எங்கள் அப்பா அம்மாலாம் அவங்ககிட்டலாம் கேட்க முடியாதுல்ல. அவங்க எனக்கு சோறு போடுறதே பெருசு. நம்ம பசங்க பின்னாடி வந்தானுங்க, ஆளையே காணும். இவனுங்க எப்பயுமே இதாங்க பிரச்சனையே. வருவானுங்க, ஆனால் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரோடு. தலைவனை பாருங்க ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் பிளாஸ்டிக்லாம். இன்னொன்று கைஸ், தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட் வர்றீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் தயவு செஞ்சு இந்த பாருங்களா வாட்டர் கேனு கவரு இதெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி போட்டுறாதீங்க. இந்த பக்கம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கீழே எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுங்க. இல்லை ஏன்னா இங்கே அனிமல்ஸ் நிறையா இருக்குது. இப்போ மங்கி இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் போது என்ன ஆகுனா, இப்போ நம்ம அந்த இடத்துல பார்த்துருப்போம், அது ஒரு பிளாஸ்டிக் எடுத்து வச்சு கடிச்சிக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே அதுக்கு ஆபத்து தான். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன் குரங்கு வாய்ஸ் வரானுங்க பின்னாடி. நீங்கள் கேட்கலாம் ரைடிங் ஜாக்கெட்டு என்னடா ரைடிங் ஜாக்கெட்லாம் போட மாட்டேறியான்னு சொல்லிட்டு. என்கிட்ட ரைடிங் ஜாக்கெட்லாம் இல்லை. வாங்கணுங்க, சீக்கிரமாகவே வாங்கணும் அதெல்லாம். கைஸ் இப்போ மணி பார்த்துக்கிட்டிங்கன்னா 10:31 ஆகுது கைஸ். செம்மேடுக்கு இன்னும் 23 கிலோமீட்டர்னு காட்டுது. எதிராக காட்டுதுன்னீங்கன்னா இந்த இடத்துல போட்டுருந்துச்சு, அதை பார்த்தா சொன்னேன். ப்ரோ புல்லட் ப்ரோஸ் வராங்க கர்நாடகா. எவ்ரி ஒன் ஆர் ஃப்ரம் கர்நாடகா ப்ரோ. அவங்க வீக்கெண்ட் ரைட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம இப்போ தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். Wait a minute. Who are you? நல்லா இருக்குல்ல? செம்மையா இருக்கு கைஸ். கார்னர் எடுக்கிறதே சும்மா. நான் ஸ்டாக் டயர் தான் போட்டிருக்கேன், இன்னும் நான் சேஞ்ச் பண்ணல. டயர்லாம் இன்னும் சேஞ்ச் பண்ணல, ஸ்டாக்கில் தான் இருக்குது. ஸ்டாக் எனக்கு பிடிச்சிருக்கு கைஸ், நல்லா இருக்குது. அடுத்து கண்டிப்பாக அப்போல்லோ ஆல்ஃபா H1 தான் போகலான் இருக்கேன். நிறைய பேர் போட்டிருக்காங்கல்ல, ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படிலாம் சொல்கிறாங்க. அதான் போகலான் இருக்கேன். 2 டயரும் சேர்த்து 10,000 வருது கைஸ்.
இது 11,000 வருது. பார்க்கலாம் ஏதாவது ஆஃபரில் ஏதாவது கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுவோம். R15 அப்படின்னு கிடையாது. ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்னாலே வந்து அதோட கார்னரிங் ஸ்டெபிலிட்டி தான் கைஸ் மாஸாக இருக்கும். அப்புறம் இது எப்போ பிளான் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு 9 மணிக்கு வந்துட்டு டிப்ரெஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு எங்கேயாவது போகணும் ப்ரோ, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனோம். சவுண்ட் ஆரன், ஒளியை எழுப்பவும், வேகமாக ஒளியை எழுப்பவும். கற்குறிங்க அப்படியே தட்டி விட்டுரு. தேவையில்லாத பேசுதெல்லாம். ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் இதான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னொரு ஒரு இது ஒன்று இருக்கு. தடுமாறுறீங்களோ, என்ன தடுமாறுறீங்க? ஸோ ஆக்சுவலாக என்ன பிரச்சனை தெரியுமா, நம்ம வந்து அப்படியே எங்கேயும் போக முடியாது. எங்கே போகிற மாதிரி இருந்தாலும் நம்ம செல்ஃபோன் நம்ம கூட இருக்கணும். அப்போ தான் ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். உங்களுக்கு வியூவை காட்டுறேன் பாருங்களேன். எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குதா? ஏற்றிங்களா? வேறு லெவலில் இருக்குல்ல? கத்திட்டு இருக்கா, கீழே வரானுங்க இவனுங்களா? அது நம்ம பசங்க எங்கன்னே தெரில கைஸ். யாரு அதான் தெரிலையே, நான் பார்த்த வரைக்கும் காணுமே. அவனுங்கள போயிட்டானுங்களா முன்னாடி? புல்லட்டா இந்த விழுட்டானுங்களா என்ன? இல்லை இதுக்கு முன்னாடி எங்கேயா ஸ்டாப் பண்ணிட்டானுங்களா? என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. நீ காணோம்டா அவனுக்கு வேற. சே, எப்போ பாரு உங்களுக்கு இதே வேலையாக போச்சு, லேட்டாக வர்றதே வேலையாக போச்சு. அந்த குரங்கு பிடி பேக்கில் போட்டு எடுத்து. இது நம்ம மங்கி. அட குண்டு கூதியான இந்த குரங்கு காண்டி நம்மளாம் சுடுவாங்க முடியாதுடா. விளையாடுவோம். ஏய் நான் ரக்கட் பாய்டா, எதுக்கும் பயப்பட மாட்டேன். அதுதான் சாக்கோ பாய்ஸ், புரியுதுங்களா? ரகட் பாய்ஸ், சாக்கோ பாய்ஸ் டிஃபரன்ஸ் இதுதான். நீங்க வந்து பிரச்சனை வேணாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா ரகட் பாய்ஸ் அப்படி நினைக்க மாட்டானுங்க. வா பிரச்சனை பண்ணலான்னு வானுங்க. ஊசியே கிடையாது. என்ன சொல்ற? அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறப்பா. ஃபோன் அடி என்ன நம்பர்ல காண அவனுங்களே. நமக்கு முன்னாடி புல்லட் கூட வந்துருச்சு. எல்லாம் போயிட்டேன். அங்கே நிற்கிறேன். இன்னொருத்த ஆரம்பிச்சுக்காரெல்லாம் போயிட்டேன். வெண்டு திரும்பலன்ட்டு இறங்கிட்டானுங்களா இல்லை அங்கேயே நின்ட்டானுங்களான்னு தெரியல. அங்கேயே கீழே 4 பெண்டு ஏறணுன்னு கொல்லிமலை வந்தாச்சும் சேட்டஸ் போட்டு போயிட்டானுங்களே ஒரு வேலை. ஃபோன் பண்ணி கேட்குறேன் எங்கே இருக்கானுங்க. போங்க நீங்கள் போகலாம். நெட்வொர்க்கே இல்லை, மொபைல் நெட்வொர்க்கே இல்லை சுத்தமாக.